இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு பாரு, நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவருக்கு பிறகுதான் ஒரு செட்பேக் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம், எல்லா இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, கிரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து ரைட் அப்பாவே அவரே கைதி மாதிரி இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி மோதினீங்கன்னா வேற மாதிரி அது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க, எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க, வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் தான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு கிரீவன்ஸ் நியாயமானது, டோக்கடிங்கன்னு டோக்கடி. அதுதான் புத்திசாலி தான். சைலண்டாக முடியும். இல்லை நீ இடையில வாங்க, நான் ஸ்பீக்கர் உள்ளே போட்டு நான் என்ன பேசணும்னு காமிக்கிறேன் சார். இன்னைக்கு நைட்டோட காமிக்கிறேன் சார். நான் மொழிமறவே இல்லை. ஸ்டாலின்ட்ட போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, அங்கே நியாயமானது, அவருக்கு பின்னாடி இவ்வளோ குரூப் இருக்கு. ஒன்றுண்ணா சமாதானம் ஆகிட்டாருன்னு வார்த்தை சமாதானம். உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு ஸ்டாலின். முபாரக்கோட சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுங்க, தனியாள பண்றேன்னு சொல்லிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரத்துக்கு சொல்லிக்கிற போதும் சார். தெரியாமா 10:30 மணிக்கு ஒரு கேம்பெயின் முடியும். சரிண்ணா. இந்த குரூப் திரும்ப வரும். என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு ஒரு கரெக்ட் விரட்டி விடுவேன்.